எல்லாரும் அக்செப்ட் பண்ணலையே. எல்லாரும் எப்படி அக்செப்ட் பண்ணாங்கன்னு நம்மளா சொல்கிறது? ஒரு 28 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்கிற இடம் தான். நாட்டில் அத்தனை பேர் இல்லையே, கிட்டத்தட்ட 4 கோடி பேர் இருக்கான். 4 கோடி பேரில் அவங்க வந்து பெரும்பாலும் என்னென்னா இந்த வாழ்ந்து கட்ட குடும்பம்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க எல்லா இடத்துலையுமே. இப்போ எல்லாருமே வாழ்ந்து கட்டவன் ஆகிட்டான். அதுதான் பிரச்சனை. உண்மையிலேயே வாழ்ந்து கட்டவனா இல்லை ரீசெண்டாக வாழ்ந்து கட்டவன் அவன்? இந்த வாழ்ந்து கட்டவனுக்கும் இந்த இதுக்கும் டிஃபரன்ஸ் நடுவில் இருக்கிறவங்களா சார்? நடுவில் இருக்கேன், நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஆமாம், புரியுதுங்களா? சரி சார். நான் சின்ன வயசில் இருக்கிறப்பெல்லாம் அவங்க வந்து அவங்க டோட்டலாக சொசைட்டி பாவங்கள்னுங்கிறதுல வந்து பணக்காரன் ஏழை, மேல் சாதி கீழ் சாதி, என்ன அதாவது மேலே கீழேங்கிற ஒப்பிடுதலில் தான் அவங்க நடத்தியிருக்கிறது. அது உள்ளார நீங்கள் அந்த கான்செப்டாக உள்ளார போய் பார்த்தீங்கன்னா அதுதான் 10 நிமிஷத்தில் என்ன சொல்ல முடியுமோ அதுக்கு அதான் அதோட கான்செப்டுக்குள்ளார இருக்கிறது. ஒரு மிளகா பொடி போட்டு அடித்தாங்க, உங்கள் வீரத்தை இப்படி தான் காட்டுவீங்களா அப்படிங்கிறதுலாம் இருக்குது. கான்செப்ட் என்னென்னா அடிக்கணுங்கிற நோக்கம்தான் மட்டும்.